Right, Bismillah. Whatever code over. بسم الله الرحمن الرحيم إن الإنسان لفي خسر Three over. إن الإنسان لفي خسر Okay, ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح மூணாவது சூப்பர் மாஷால்லா وإن لنا وإي للآخرة آها آها وإن لنا وإي وإي وإن لنا للآخرة والأولى திருப்பி வருங்க وإن لنا للآخرة والأولى நாலாவது أإذا كنا عظاما نخرة நாலாவது திருப்பி வருங்க أإذا كنا عظاما نخرة ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم பிழை சரியா يومئذ يا أستاذ يومئذ يومئذ ثم لتسألن يومئذ عن النعيم عن النعيم عن النعيم திருப்பி வருங்க ثم لتسألن يومئذ عن போல அலுன்ன என்று இடக்கூடாது ثم لتسألن يألن அவ்வளவுதான் أوكي أستاذ. ثم لتسألن يومئذ عن النعيم மூணாவது கொஞ்சம் திருப்பி வருங்க மூன்றாவது وإن لنا வயின்ன للآخرة வயின்னு சொல்றது பிள்ளை ஏன் பிள்ளை தெரியுமா வயின்னண்டா அலிஃப் வரல நீங்க யாவை தான் ஓதுறீங்க வயின்ன வயின்ன விளங்குதா சொல்றது பிரச்சனை என்னன்னு சொல்லி ஆமா ம். அப்ப அந்த இடத்துல எனக்கு அது சொல்லும் போது அந்த அப்படியே வருது அதான் சொல்றேன் அதாவது நீங்க இவ்வளவு காலம் அந்த ஸ்டைலுக்கு மாறி இருக்கிறதாலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே ஈக்குது இல்லாட்டி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை எனவே நீங்க ஒரு வேலை செய்யணும் கட்டாயம் கஷ்டத்துன்னு வருகின்ற இடங்கள்ல அந்த யோசனையோட நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு பழகணும் இப்ப وَإِنَّ ஓகே وَإِنَّ لَنَا وَإِنَّ لَنَا விளங்குதா ஓகே சார் திருப்பி வந்து பாப்போம் إن لنا للآخرة والأولى திருப்பி வருமா وإن لنا للآخرة ஆஹிருக்கு والأولى இல்ல மாறுது ஆன்னு போகக்கூடாது வல் ஆஹிர் லல் லல் ஓதட்டுமா உஸ்தாத் வரும் وإن لنا للآخرة والأولى இப்போ வருமா وإن لنا للآخرة والأولى ரெண்டாவது பாவம் إذا جاء نصر الله والفتح ஜீமை கொஞ்சம் நேட்டுங்க இத إذا جاء نصر الله والفتح மூணாவது وإن لنا للآخرة والأولى இப்ப சரிதானே இது பிற பிரச்சனை வரக்கூடாதா நாலாவது إذا كنا عظاما نخرة ஐந்தாவது ثم لتسألن يومئذ عن النعيم
கொஞ்சம் திருப்பி போதுமா ஐந்தாவது? ثم لتسألن يومئذ عن النعيم. ம். ஹைரன் பிஸ்மில்லா. இந்த புதிய விஷயங்களுக்கு வருவோம். இதை ஒரு பாப். فأثرن به نقعا. நா அல்ல ந. நகுஆ. நகுஆ. نقعا. فأثرن به نقعا. திருப்பி போதுமா? فأثرن به نقعا. 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 திருப்பி போதுமா? نقعا. فأثرن به نقعا. ரெண்டாவது. وأخرجت الأرض أثقالها. திருப்பி போதுமா? فأخرجت الأرض أثقالها. மூன்றாவது. أو أمر بالتقوى. بالتقوى. تقوى. أو أمر بالتقوى. بالتقوى இல்ல, அந்த இந்த தேயில ஷத்த எடுக்கணும். بالتقوى. بالتقوى. أوكي أستاذ. أو أمر بالتقوى. ஆவு ஆவுன்னு ஸ்டார்டிங் ஆயினுக்கு போகுது. أو அவ் أم அவ். أو أمر. எஸ், நார்மலாக உச்சரிக்கும். கஷ்டப்பட்டு தொண்டையிட கீழுக்கு பேத்திட்டு ஆவு ஆவுன்னெல்லாம் போக வேணும். நார்மலாக அவ் அவ் ஏ ஏ ஏ எவ் எவ் கொண்டு போறதும் பிழை. மிச்சமே நாங்க சரிச்சு கொண்டு போக கூடாது. ஒரு அளவுல நிக்கணும். அவ் أو أو அவ் أو أمر بالتقوى. بالتقوى. சொல்லுங்க எப்படி? أو أمر بالتقوى. بالتقوى. தேயில நீங்க ஷத்து வச்சு ஓதுறது போதாது. بتقوى بتقوى بالتقوى. அல்ல, بالتقوى. بالتقوى. குட். திருப்பி போதுமா? أو أمر بالتقوى. بالتقوى அப்படி இல்லை, بالتقوى. بالتقوى. எஸ், பிய நீட்டையும் கூடாது, ஷத்தினுடைய உச்சரிப்பை குறைக்கவும் கூடாது. بالتقوى. எஸ், بالتقوى. تقوى. بالتقوى. நீங்க திருப்பி போதுங்க மூணாவதுல. أو أمر بالتقوى. ஓகே, நாலாவது. أليس الله بأحكم الحاكمين. மாஷா அல்லாஹ். திருப்பி போதுங்க. குட். நல்லா. أليس الله بأحكم الحاكمين. Good. ஐந்தாவது. ألم يجدك يتيما فآوى. திருப்பி போதுங்க. ألم يجدك يتيما فآوى. குட். பிஸ்மில்லா. இந்த இடத்துல பாருங்க, குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது. அதாவது முதலாவது வரக்கூடிய எழுத்துக்கு சுகூன் அடையாளம். என்ன அடையாளம்? சுகூனுடைய அடையாளம். அதனை தொடர்ந்து வர எழுத்துக்கு ஷத்து இருக்குது. ஓகே, சுகூனும் அதனை தொடர்ந்து ஷத்தும் வரும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க மிக கவனமா பிராக்டிஸ் பண்ணி பிடிச்சுக்கிறோம். பொதுவாக அதாவது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எப்படி ஓதுறென்றால், சுகூனுடைய உச்சரிப்பு ஒட்டோவாக மறைஞ்சு போய்த்திடும், இல்லாமல் போய்த்திடும். ஏனது? சுகூனுங்கிறது ஒரு அடையாளம், ஆனால் ஷத்துங்கிறது அப்படி அல்ல. ஷத்து எப்பொழுதும் இரண்டு அடையாளங்களுக்கு சமம். இப்ப லாமுல்ல ஷத்து இருக்குதுன்ற அர்த்தம், அதுல மீனிங் என்னடா, முதலாவது லாமுக்கு ஒரு சுகூனும்
இன்னும் ஒரு லாம் அதோட சேர்ந்து வருகிறது. அந்த லாமுக்கு ஃபத்ஹத்துனும் இருக்கிறது. இந்த இரண்டையும் ம் இப்படி நாங்க விரிவாக குர்ஆன்ல எழுத முடியாது. குர்ஆன் மிக பெரிதாக மாறிவிடும் என்கிறதுனால சுருக்கமாக போட்டிக்கிறாங்க இப்படியான ஒரு ஃபார்மட்ல. அப்ப ஷத்து பாருங்க, ஷத்துங்கிறதுக்குள்ளேயே சுக்கூனுங்கிறது என்ன செய்யுது, இருக்குது. சுக்கூன் அந்த விஷயமும் ஷத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனா சுக்கூனுக்குள்ள ஷத்து இருக்குதா என்ன, இல்ல. ஷத்துக்குள் தான், ம் ஷத்துக்குள்ளதான் சுக்கூன் இருக்குது. ஆகவே ஒப்பீட்டு அளவுல ஷத்து பெரியதாகவும் சுக்கூன் சிறியதாகவும் இருக்குது. விளங்குதா? ஓகே உஸ்தாத். ஓகே, அப்ப எப்படி ஓதணும், இதை ஓதி காட்டுங்க. أيحسب أن لن يقدر عليه أحد. இதுல ஐயஹ்சபு என்று ஓத இயலுமா? கலக்கக்கூடாது. அழைக்கப்படாது. يحسب பாத்தீங்களா? சரியா ஓதுங்க பாப்போம். يحسب أن لن يقدر عليه أحد. அஹது தால கலக்கி நிப்பாட்டார். பாத்தீங்களா? ஹாவ கலக்கக்கூடாது, ஆனா அது கலக்கப்படுது. தால் أحد. கட்டாயம் நல்லா தெளிவா கலக்கணும், ஆனா அது கலக்கப்படுது இல்லையா? أوكي أستاذ. ம். يحسب أن لن يقدر عليه أحد. أحد. அஹது أحد. أحد. சரி போதுங்க. وده يحسب أن لن யஹ்சபு يقدر. அல்ல, அயஹ்சபு, அயஹ்சபு. يحسب يحسب أن لن يقدر عليه أحد. சரி போதுங்க. يحسب أن لن யஹ்சபு அது போல. يقدر. யஹ் அலிஃப வேற, யஹ். வெரி குட், வெரி குட். அந்த அது சேரணும். யஹ்சபு. يحسب أن لن يقدر عليه أحد. أحد. அஹது, அஹது. أحد. ம். أحد. ஒருக்கா கூட வந்துட்டா உஸ்தாத். சரி போதும். يحسب أن لن يقدر عليه أحد. أحد. அஹது அண்ணாதான் தேவை. அஹது. أحد. சரி போதுமா? أحد. يحسب أن لن يقدر عليه أحد. முக்கியமா அயஹ்சபு என்றதுல யஹ் என்று வரக்கூடாது. அதுல கவனமா ஆயிக்கணும். يحسب ஒருக்கா வந்துட்டா உஸ்தாத். ரெண்டையும் சேர்க்கணும். அயஹ்சபு. أيحسب أن لن يقدر عليه أحد. சரி போல கவனம் பார்ப்போம். أيحسب أن لن يقدر عليه أحد. يقدر عليه أحد. யக்திரான்னு வரக்கூடாது. அடுத்த பிள்ளை கொண்டு வார மாதிரி விளங்குது. யக்திரா அல்ல, எப்படி வரணும்? யகுதிரா. يقدر. யகுதிரா. சரி போதும் பாப்போம். أيحسب أن لن يقدر عليه أحد. அலைஹி யஹதுன்னா பிள்ளை. அலைஹி யஹதுன்னா அடுத்த யா தான் இந்த இடத்துலயும் வருது. அலைஹி யஹது அல்ல, அலை عليه அஹது. ஏட சவுண்ட் தேவை. عليه أحد. இது உங்களோட ஓதல் டோன்ல மாறும். இப்ப நீங்க உச்சரிக்கீங்களே அலைஹி அஹது என்று உச்சரிக்கிறீங்க தானே, இந்த உச்சரிப்பு உங்களோட ஓதல் டோன், ஓதுற அந்த டோன்ல மாறும். ஓகே சார். ஒருக்கா ஓதட்டுமா உஸ்தாத்? أيحسب أن لن يقدر عليه أحد. இப்போ இன்னொரு மிஸ்டேக் வருது. திருப்பி ஒரு 3 இடத்துல, சாரி, 3 இடத்துல அலிஃப் இருக்குது. நல்லா பாத்துக்கணும். எத்தனை இடத்துல?
நீங்க படிச்ச எழுத்து 3 இடங்கள்ல வருது. மூன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொற்களினுடைய ஆரம்பத்துல தான் வருது. ரைட்டா? 3 இடத்துல வருது. ஆமா. மூன்றுமே சொற்களினுடைய ஆரம்பத்துல வருது. நடுவுல வரல, இறுதியில வரையும் இல்லை, ஆரம்பத்துல வருது. அப்ப அதுக்குள்ள கொஞ்சம் கவனமா பார்த்து திருப்பி ஒரு கவனிக்கும். أيحسب أن لن يقدر عليه أيحسب أن لن يقدر أيحسب أن لن يقدر أيحسب أن لن يقدر عليه أحد. இந்த عليه أحد திருப்பி சவுண்ட் இல்லாம போகுது. என்ன உஸ்தாத்? عليه أحد மாறீங்க. ஒரு டோன் ஓதுற நேரம் عليه أحد நீங்க ஓதுறீங்க. عليه أحد. அந்த அந்த عليه أحد அப்ப என்ற ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிக்கப்படுது இல்ல. அதுல عين ليه أستاذ؟ இல்ல عليه ஓகே. நான் படிக்கல தானே. அது ஆமா. நாங்க இப்ப பக்கத்துல இப்ப தேவை அஹது என்ற அந்த அலிஃபிக்கு தானே. அந்த அலிஃப் أحد. அஹத் என்று ஓத போக்குல வருது இல்ல. இப்ப நீங்க உச்சரிப்பு ஓகே, நீங்க உச்சரிச்சு காட்டுறீங்களே அஹது அஹது அ அ என்று அந்த உச்சரிப்பு வருது. ஆனா ஓத போக்குல மறைஞ்சி போகுது. அதான் முக்கியம். இந்த அலிஃப் இந்த அலிஃப் இந்த அலிஃப் இந்த அலிஃபை நான் கஷ்டப்பட்டு திருத்திக்கிறோம். என்ன அ யஹ்சபு என்று நீங்க ஓதல மாத்திக்கிறோம். எப்படி மாத்திக்கிறோம்? அயஹ்சபு أيحسب أيحسب أن لن يقدر عليه أحد திருப்பி போதும் பாப்போம். أيحسب أن لن ரெண்டு பிள்ளை மீகுது. இதுக்குள்ள ரெண்டு பிள்ளை வந்துட்டு أيحسب யஹ்சபுன்ற பிள்ளையே யஹ்சபு நீங்க வேற வேற தான் ஓதுறீங்க. ரெண்டும் சேரணும். அயஹ்சபு அயஹ்சபு அய அய அயஹ் அயஹ் அல்ல அயஹ்சபு அயஹ்சபு சேரணும். أيحسب இல்ல சேரல. أيحسب. எஸ் இப்ப சேர்ந்தீங்க. வித்தியாசம் விளங்குதா இப்ப? ஆமா أستاذ. திருப்பி ஓதுங்க எப்படி? أيحسب இன்னும் சரியா சரியா கனெக்ட் ஆகல. அயஹ்சபு أيحسب ம் أيحسب பல أيحسب பல أيحسب அயஹ்சபு அல்ல அயஹ்சபு அய அய அயஹ் 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 அப்படித்தான் பழகணும். أيحسب அயஹ் என்று மாறினா திருப்பி என்ன செய்யணும்? அந்த குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட பேசிட்டு தான் திருப்பி வரணும். அப்பதான் மாறிடும். أيح أيح أيحسب. இது கரெக்டா أستاذ? ஓ இப்ப சரி. திருப்பி மாறக்கூடாது. أيحسب ஆ أيحسب أن لن அதான் يقدر அல்லை عليه. அல்லை யகுதிர அல்லை திருப்பி ஆ போகுது. ஆ أيحسب أن لن يقدر عليه أحد. ம் இதுல 3 விஷயம் இருக்குது. ஒன்று 3 வகையான அலிஃப் சவுண்ட் வரணும். அலிஃபோடு வருகின்ற முக்கியமான பேர். ரெண்டாவது கலக்குதல்ங்கிற விஷயம் மட்டும் இது. கலக்குதல் கலக்காமல் வருதல். இது ரெண்டுலையும் பிரச்சனை. கலக்குறதுங்கிறது உண்டு, கலக்காமல் உண்டு. சரி, இந்த வசனம் ஒரு பெரிய டாக்கெட்டான வசனங்கள்ல ஒன்றுதான். நிறைய மிஸ்டேக்குகள் வருது. நீங்க ரெக்கார்டை கவனமா கேட்டு பார்த்தா விளங்கும். உங்களோட நுணுக்கமான பிழைகள் எப்படி வருது, அதை எப்படி திருத்திக் கொள்ளணுங்கிறது இந்த முறை கட்டாயம் நீங்க ஹோம்ஒர்க் எங்களுக்கு செஞ்சு அனுப்ப வேண்டும். வளமையான ஸ்டைல் உண்டு. இதான் ஹோம்ஒர்க் அனுப்புற வகை ஸ்டைல் உண்டு தெரியுமா? ஆமா உஸ்தாத். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் தார ஒர்க்க உடனே அனுப்ப வேணாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்து நல்லா ரெடி ஆகுங்க. அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அனுப்பணுமா? ஓகே உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ். ஆ. வலைக்கும் அஸ்ஸலாம்.